சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM Institutions and MSD Jewels. Initiative by Brand Avatar. श्री माता महारानी के रानी राजगंभीर राजमातांड राजकुलतुंग राजकुलतिलक ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகி சென்னையின் அரசி தாராஜ் மகாராஜ் शक्ति सुयशक्ति उन्हें चुंची चुंची विलचती शक्ति शक्ति सुयशक्ति उन्हें सिंदयम செயலும் வாழ்வின் நுயசக்தி Sakti Masala win Suyasakti Virudugal Homepreneur Awards 2024 powered by SSVM Institutions and MSD Jewels. Associate sponsors Lakshmi Ceramics, Vidyam, Mayavaram Chits and Shero Mindset. Trusted home partner DAC Developers, technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar. அடுத்த விருது நம்மளுடைய Suyasakti விருது for the social welfare category. And in the social welfare category இந்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா ஆரம்பத்திலே நாங்க சொன்னோம் உழைப்பாளர் சிலை இருக்கு மெரினால, அதுல ஒருத்தங்க கூட பெண்கள் இல்லைன்னு. இந்த விருது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு குட்டி உழைப்பாளர் சிலை தான். இந்த விருதை வழங்குவதற்காக பிரசன்டர் யார் வர போறாங்க? சிவராஜா ராமநாதன் அவர்கள், Mission Director and CEO at Startup Tamil Nadu, to please join us on stage. ஜூரியின் சார்பாக அருணா சுப்பிரமணியம் அவர்கள், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ட்ரஸ்டி பூமிகா ட்ரஸ்ட், ப்ளீஸ் ஜாயின் அஸ். யார் அந்த விருதாளர்? வாங்க எல்இடியில் ஏவியில் பார்த்துடலாம். கண்களில் நாம் காணும் அழகினை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூட காண முடியும் என்பதை அழுத்தமாக உணர்த்தி இருட்டில் கிடந்த கண்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சியும் இருண்டு கிடந்த வாழ்வில் புது நம்பிக்கை பாய்ச்சியும் பார்வை அற்றவர்களின் தோழனாய் உதவிகளை நல்கும் நண்பனாய் களத்தில் நிற்கிறது அகல் அறக்கட்டளை. அகலுடைய ஃபியூச்சர் எய்ம் அப்படின்னா வேலை வாய்ப்பு வாங்கி தருது. அப்படி நாங்கள் ஆரம்பித்தது தான் பாத நிவாரணா. இப்போ தான் ஒரு 3 months ஆகுது ஆரம்பித்து. இதில் எங்களுடைய நோக்கம் என்னென்னா 1000க்கும் மேற்பட்ட டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாத நிவாரணாவுடைய நோக்கம். அகல் அறக்கட்டளையின் இல்ல கதவுகளை திறந்து வைத்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களின் சார்பாக திருமதி அம்பிகா ராஜ் அவர்களுக்கு சிறந்த அறக்கட்டளை விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது இந்த சுயசக்தி விருதுகள் மேடை. शक्ति सुयशक्ति उन्हें चुंची चुंची विलचती शक्ति शक्ति सुयशक्ति उन्हें सिंदयम செயலும் வாழ்வின் நுயசக்தி. எக்ஸ்ட்ரானரி ஒரு ஃபவுண்டேஷனுங்க. உண்மையிலேயே விடி சவால் மனிதர்களுக்கு அவங்க தந்திருப்பது வெறும் வேலை அல்ல, அது வேலை வாய்ப்பு நம்ம சொல்லுவோம். இவங்க தந்திருப்பது வாழ்க்கை வாய்ப்பு. பல மனிதர்களினுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க. இந்த அவார்டு உண்மையிலேயே ஒரு டிசர்விங் கேண்டிடேட் கையில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள், உங்களுக்கான தருணம் இது. எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் என்னுடைய தஞ்சாவூர் மண், என்னுடைய ஊர் தஞ்சாவூர். ஸோ ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வீரத்தையும் ஒரு பெண்ணுக்கு எல்லா விதமான தைரியத்தையும் கொடுக்குற ஒரு ஊர் அது. அதுக்கும் எங்கள் அம்மா அப்பாக்கும் அந்த எல்லா பெண்களோட வெற்றிக்குமே எல்லா ஆண்கள் வெற்றிக்கும் பெண்கள் பின்னாடி இருப்பாங்கம்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி என்னுடைய வெற்றிக்கு இவ போகணும் வெளியில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இங்கே இந்த 30வது அவார்டை எனக்கு வாங்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பெரிய பெரிய நன்றிகள் அப்படின்னா அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் இருக்கிற 1000 வாலண்டியர்ஸுக்கு. ஏன்னா ஒரு பெண் ஃபஸ்ட்டு ஈஸியாக ஜெயிக்கவே முடியாது. நம்ம வெளியில் வரும்போது இன்றைக்கி 4 பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பொண்ணு குருடன்கள் எல்லாம் வச்சு ஏதோ பண்ணுது இப்படி தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. பட் அதே வீட்டில் யாரெல்லாம் எவ்வளோ பேர்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் இன்றைக்கி என்னோட இன்டர்வியூ பார்த்தாங்க. அதுபோல் ஒரு பெண் அவள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் வெளியில் நம்ம தெரிய முடியும்.
அந்த அளவுக்கு பல விஷயங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய அகல் ஃபவுண்டேஷன் டீம், வாலண்டியர்ஸ், அட்மின்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, என்னோட ஸ்பான்சர்ஸ், இது வரைக்கும் 8 வருஷத்தில் 1 crore நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு சின்ன விஷயம் எல்லா அவார்டீஸ்க்கும், ஒரு சின்ன கிராமத்தில் வெளியிலேயே வர முடியாத, ரொம்ப சாப்பாடு படிப்பு எதுவுமே கிடைக்காத ஒரு ஊரில் தான் நான் வந்து வளர்ந்து சென்னைக்கு வந்தேன். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு சவாலாக இருந்தது. இவ்வளோதானா அப்படின்னு நிறைய நேரங்களில் அந்தரத்தை பார்த்து என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு தைரியம் வரும். நிறைய அழுவோம், அழுதுட்டு காலையில் எழுந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு வரும். பாரதி சொன்ன மாதிரி நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, ஒர்க் டிசிப்ளின், இது 3மே இருந்ததுன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. எல்லாராலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதை தான் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண தஞ்சாவூரில் இருந்து வந்து ஒரு சின்ன சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த எனக்கு இன்றைக்கி இந்த அவார்ட் கிடைக்குதுன்னா என்னுடைய ஒரு வீரம் மட்டும்தான். அது மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் செய்கிற துறையும் நீங்கள் போகிற வேலையும் வந்து நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பீரமாக செய்யலாம். அடுத்தது எங்களுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கண் பார்வை இல்லாதவங்க உங்களுக்கு தெரியும், நம்மளால் கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வாழ்க்கை பூரா இருட்டிலேயே இருந்து ஆனால் நாங்கள் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்வையற்ற மாணவர்களுக்கு தான் நாங்கள் உதவிட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்க எல்லாருமே டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி படித்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில் பேனா பென்சில்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் சேல் பண்ணும்போது எவ்வளோ பேருக்கு விபத்து ஏற்படுது தெரியுமா? எத்தனை கண் பார்வை இல்லாத பெண்களை நிறைய இடங்களில் அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் நிறைய வெளியில் வரதில்லை. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய அகல் ஃபவுண்டேஷனுடைய ஃப்யூச்சர் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பான ஒரு பெரிய ஹாஸ்டல் சென்னையில் அகல் ஃபவுண்டேஷன் சார்பில் நாங்கள் கட்டணும். அங்கே வந்து குழந்தைகள் பாதுகாப்போட தங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அடுத்ததாக பாத நிவாரணம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வகையான ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி, வர்மா தெரப்பி, கால்களில் கண் பார்வை இல்லாத குழந்தைகள் பண்ணுறது. அதாவது எப்போவுமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஹியரிங் சென்ஸ் அண்ட் டச்சிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை வச்சு இன்றைக்கி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இலவசங்கள் கொடுக்கறத விட வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது தான் நம்ம பெரிய விஷயம் இல்லையா? அதனால் 1000க்கும் மேற்பட்ட டிசபிலிட்டி சில்ட்ரன், எஸ்பெஷலி கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஸோ இதோடைய தொடக்கத்தில் தான் நான் இருக்கேன். 2 மாதம்தான் ஆகுது. கண்டிப்பாக இது இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா வெறும் அவார்டோடு இல்லாமல், கைத்தட்டலோடு இல்லாமல் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே, எங்களுடைய அகல் டீமுக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என் ட்ரஸ்டி பிரியவர்ஷினி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்ட் வாங்குறதுக்கு. ஃபஸ்ட்டு என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் இதில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இந்த தருணத்தில் எங்கள் அப்பா வந்து 13 இயர்ஸில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் என்னை விதைச்சிட்டு போனது தான் நான் இந்த சோஷியல் சர்வீஸ். அவர் யாரை பார்த்து நல்லது மட்டும்தான் அவர் செய்வார். அதை தான் நான் இன்றைக்கி அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான். 2வது எங்கள் அம்மா என்னை வந்து எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ். அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு சோஷியல் இதுக்காக என்னை வந்து நீ போய் பண்ணு, அதுதான் உனக்கு ஹாப்பினஸ், நீ செய்யின்னு சொல்லி எனக்கு வந்து கிட்டேருந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க, ஸ்போர்ட்டிவாக எனக்கு வந்து இதை அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அந்த 11 இயர்ஸாக நான் இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன் நான். செகண்ட் என்னோட பிரதர், அவரோட சப்போர்ட் இல்லைன்னா, பிரபு அவர் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஒரு ஃபேமிலியில் வந்து ஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப, அதுவும் நான் ஒரு சிங்கிள் உமன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் நான் இங்கே. ஸோ இது என்னோட பிரதருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த தருணத்தில். தென் தேர்ட் அகல் ஃபவுண்டேஷன், என்னோட ஃபேமிலி. அவங்க நான் இதை அட்மின்ஸ்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, லவ்வபிள் பர்சன் அவங்க. எல்லாருமே ஒரு ஐடி, எல்லாருமே ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இதில் அவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க டைம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க ஒதுக்கி அவங்க வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லாம் அவ்வளோ டைம் ஒதுக்கி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அகல் டீம், தேங்க்ஸ் அ லாட். அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அண்ட் ஃபைனலி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த இதை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் என்னோட மேம், என்னோட இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். எவ்வளோ நான் சிங்கிள் உமனாக இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இது பண்ணாலும் இவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நீ மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு இது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக இது பண்ணது அவங்க தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், நீங்கள் செய்யும் சேவையை பார்த்து கடவுளே உங்களுக்கு நன்றி சொல்லுவார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதில் த ஸ்பெஷல் மென்ஷன் இந்த கேட்டகரியில் இந்துப்ரியா தன்ராஜ் அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஜெயபிரபா சொக்கலிங்கம் அவர்களையும் மேடை அன்புடன் அழைக்கிறோம். சோஷியல் வெல்ஃபேர் உடைய கேட்டகரியில் இந்த சிவிலியன் அவார்ட்ஸில் வெரி வெரி க்ளோஸ் டு வின்னிங்காக இருந்த
Indupriya Dhanraj and Professor Dr. Jayaprabha Chokalingam in the மேடையில். சக்தி சக்தி சுய சக்தி உன்னை சுற்றி சுற்றி வெளிச்சக்தி சக்தி சக்தி சுய சக்தி உன் சிந்தையும் செயலும் வாழ்வின் உயிர் சக்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. முதல்ல பிராண்ட் அவதார் அதனுடைய நிறுவனர் ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு 7 வருடங்களாக இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கக்கூடிய இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை தாண்டி பல்வேறு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசின் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அமைப்பு மூலமாக கூட எனக்கு நினைவில் இருக்க வரைக்கும் இந்த அவார்டு வின்னர்ஸில் ஒரு 3 பேருக்கு நாங்கள் இன்வெஸ்ட் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ அண்மையில் கூட மண்வாசனை ஒரு நிறுவனத்தில் 45 லட்சம் ரூபாய் தமிழக அரசு முதலீடு பண்ணியிருக்கிறது. இது ஒரு பாஸ்ட் அவார்டி. ஒரு 3 ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேங்க. நாம் ஒரு அருமையான மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நன்மைகளை, பல்வேறு வாழ்வியல் வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேட்டா பாயிண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உயர்கல்வி போகக்கூடிய சதவிகிதம் 49%. அதாவது பள்ளி படிப்பு முடித்து மொத்தமாக 49% உயர்கல்விக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் இந்த ஆவரேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க 24% தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 49% பாதி பெண்கள். ஸோ இந்தியாவில் மிக அதிகமாக உயர்கல்வி போகிறது பெண்கள். இது நம் பெண்களுக்கு நீங்கள் நல்லா கை தட்டலாம். 2வது ஒர்க் ஃபோர்ஸ். இந்தியாவில் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களில் 42% தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள். 42%. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் தான். இன்னும் கடைசி பாயிண்ட் என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்க மொத்த பெண்களில் 14% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸ்லையும் தமிழ்நாட்டு பெண்கள் தான் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கிறாங்க. உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இத்தகைய ஒரு முன்னேறிய மாநிலத்தில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை உருவாகக்கூடிய ஒரு முதல் படியாக இந்த ஹோம்ப்ரீனர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஐயா சிவசங்கரன் அவர்கள் சொன்னது போல் பெரிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கனவை விதைப்பதற்கு இந்த தளம் அமையுமானால் அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் நகர்ந்து செல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள் மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much sir for joining us today. எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு நாளும் தன்னோட வாழ்க்கையில் தனக்கு ஏற்றாற் போல் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிற நம்ம கூட ஒரு க்யூட்டான ஒரு குயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஹாய் மேம். ஹாய் மேம். நேம்? என்னோட பேர் அம்பிகாராஜ். பிரியவர்ஷினி. வா, வெரி நைஸ் மேம். ஓகே, இப்போ இந்த கையில் அவார்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க மேம்? கண்டிப்பாக இது எங்களுக்கு அப்படின்றத விட எங்கள் டீமுக்கு நாங்கள் செய்கிற சேவைக்கு கிடைச்ச ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சமூக சேவை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சரியாக செய்கிறாங்களான்றதே நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. என்ஜிஓ அப்படின்னாலே இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் 8 வருஷமாக ரொம்ப சரியாக செஞ்சு 30வது அவார்டை நாங்கள் கையில் வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும். ஓகே மேம், சூப்பர். இப்போ நிறைய கஷ்டங்களோட வருவாங்க உமன்ஸ். எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, உமன்ஸ் இப்போ நானே பார்த்தேன்னா நான் ஒரு சிங்கிள் உமன் தான். ஓகே, நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த பாதை நான் சூஸ் பண்ணி எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. இது அகல் ஃபவுண்டேஷன்றது விஷுவல் இம்பாக்ட்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாதை எனக்கு கரெக்டாக அவர் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அவர். ஸோ நான் இது அவங்களுக்கு என்னோட ஹாப்பினஸே எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒன்று பண்ணால் அது அந்த இது எனக்கு இந்த பசங்களுக்கு செய்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் தாண்டி எவ்வளோ பிரச்சனைகள் நான் வந்தாலும் அட்லாஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலுமே அது ஈடாகாது. அது எனக்கு கிடைச்சது இந்த அகல் ஃபவுண்டேஷன் மூலமாக மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சது. எங்கள் மேம் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கிடைச்சது. ஸோ நான் இதுக்கு ரொம்ப நன்றி கடன் படுத்திருக்கேன். 2வது என்னோட அம்மா, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ்னால நான் இங்கே இருக்கேன். நான் ஸோ நல்ல ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்,
ட்ரூனஸ் இருந்தால் இந்த மேடை வந்து நிற்கும் அப்படின்றது எங்களுக்கு ஜூரிஸ் வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அதனால தான் எங்களுக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ எங்கள் டீமுக்கு எங்கள் மேம்க்கு எல்லாருக்குமே நான் இதை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஹோம்பர்னர் அவார்ட்ஸ் 2024ல இப்போ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராஜா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யா, ஸோ சுயசக்தி விருதுகள் முதல் எடிஷன்ல இருந்து நான் கலந்துக்கிறேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டார்ட் அப் மிஷனோட ஒரு மிஷன் டைரக்டராக வந்து இந்த முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. ஏன்னா நிறைய பெண்கள் குறிப்பாக வீட்டில் இருந்து ஒரு தொழில் முனைவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கொடுத்துருக்கு. நிறைய பேரை வருடம் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய ஆசையெல்லாம் வந்து இந்த பெண்கள் வந்து ஒரு நிறுவனமாக உருவாகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் சார். பிகாஸ் பெண்கள் வந்து வீட்டில் வந்து குக்கிங்க்கும் வெசல் வாஷிங்க்கும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மேனேஜிங் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. நீங்கள் பார்த்த வரைக்கும் பெண்கள் எந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறாங்க சார்? நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு பிரச்சனை கலாச்சார ரீதியாக வந்து என்னதான் நம்ம வந்து முன்னேற்றத்தை பற்றி பேசினாலும் இன்னைக்கு நிறைய பெண்கள் படிச்சிருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் குறிப்பாக அந்த குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப பின்னாடி இழுக்குது. இது நிறைய இடத்துல யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களே கூட விரும்பி ஏற்றுக்கிற ஒரு சூழலும் இருக்குது. அந்த ஒரு கலாச்சார சூழலிருந்து வெளியே வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து தங்களுடைய தொழில் முனைவையும் குடும்பத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து மேனேஜ் பண்ணணும், பொறுப்புகளை பகிர்ந்து எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிந்து வந்து ஒரு சின்ன குறை அப்படின்னு நான் பார்க்குறது வந்து எல்லாருமே சின்ன ஒரு தொழில் முயற்சிகள். இப்போ வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறது, வீட்டில் இருந்தே வந்து ஒரு மசாலா பவுடர் மாதிரி தயாரிக்கிறது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது, சோப் தயாரிக்கிறது, இதில் தான் வந்து ஒரு 95% மேல் இருக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி அந்த மாதிரி வந்து ஒரு முழு நேர கவனம் தேவைப்படக்கூடிய துறைகளில் வந்து ஒரு 5% குறைவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து மாறணும். ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல நீங்க மேபி இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க சொல்ற அந்த 5% அடுத்த வாட்டி வரும்போது ஒரு 80% மாறி இருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபைனல் ஒரு கொஸ்டின் சார், இங்க நிறைய பெண்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க, உங்க வாழ்க்கையில உங்களை இன்ஸ்பயர் பண்ண பெண் யாரு சார்? எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்பயர் பண்ற பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னுடைய மனைவி, அப்புறம் அம்மா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் என்ஜாய் தி ஈவினிங் சார். தேங்க்யூ. சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம், மாயவரம் சிட்ஸ், ஷீரோ மைண்ட்செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ், technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar.